சரி, நீங்க எல்லாரும் போய் ஹால்ல இருங்க. நானும் சரசுவும் பால் எடுத்துட்டு வரோம். வாங்கண்ணே. உட்காருங்க. ஒரு வழியா புது வீட்டுல நல்லபடியா பால் காய்ச்சி முடிச்சாச்சு. என்ன இருந்தாலும் இது வாடகை வீடு தானே மாமா. இதே வேகத்துல சொந்த வீடு வாங்கி பால் காய்ச்சணும். ஆமா சங்கர், ஊருக்கே வீடு கட்டி கொடுக்குற, நமக்கு எப்படா வீடு கட்ட போற? வெயிட் பண்ணு, சீக்கிரமா கட்டி கொடுத்துடலாம். ஆனா சங்கர், பழைய வீடை விட இந்த வீடு நல்ல பெருசா வசதியா இருக்குப்பா. என்ன, என் அரிசி குடனோட ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் தான் ஜாஸ்தி. இதெல்லாம் உங்களுக்கே டூ மச்சா இல்ல? உங்க அரிசி குடனும் இந்த வீடும் ஒண்ணா? அது அவருக்கான புத்தி வேற எங்க போகும்? திவ்யா, மாப்பிள்ளை மரியாதை குறைவெல்லாம் பேசக்கூடாது. சங்கர், இந்தாங்க புது வீட்டுக்கு பால் காய்ச்சினதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். எதுக்கு கிஃப்ட் எல்லாம்? ஆமா, இதுல என்ன இருக்கு? வெயிட்டே இல்ல. மாதவனோட போட்டோ இருக்கு. இத சங்கர் ரூம்ல வச்சிரு. தினம் காலையில எந்திரிச்ச உடனே மாதவன் முகத்துல தான் முழிக்கணும். இந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன் சொல்லிட்டேனா? கரெக்டா சொன்னேன். அதை விட ஒரு சூப்பர் ஐடியா சொல்லட்டுமா? மாதவன் போட்டோவை சங்கர் ரூம்ல வைக்கிறதோட வாசல்ல மாட்டி வச்சோன்னு வச்சுக்கோ, வர திருஷ்டியெல்லாம் அப்படியே ஓடி போயிடும். என் புருஷன் என்ன உனக்கு திருஷ்டி பொம்மையா? இல்லையா பின்ன? மாமா, இங்க பாருங்க உங்க தம்பி எப்படி கலாய்க்கிறாங்கன்னு. காயத்ரி, என்னதான் இருந்தாலும் மாதவன் என் தம்பி, அவனை இப்படிலாம் கிண்டல் பண்ணக்கூடாது. ஐயோ சாரி மாமா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீங்க ஏன் சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க? நான் வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மாதவன் வாழ்க, மாதவன் வாழ்க கத்துற போடுமா? ஆமா ராஜா, நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க, என்ன வெறும் கையை வீசிட்டு வந்திருக்கீங்க? புது வீட்டுக்கு வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரணும்னு தெரியாதா? இல்லப்பா, நம்ம ஊர்ல பால் காய்ச்சினாங்கன்னா இந்த உப்பு, மஞ்சள், தேங்காய் தான் வாங்கிட்டு வருவாங்க. ஐயே, இதெல்லாம் வேண்டாம். இங்க பாருங்க, நாளைக்கு ஒழுங்கா ஒரு மூட்டை பிரியாணி அரிசி எங்க வீட்டுக்கு கொண்டு வந்து கொட்டுறீங்க. நாளைக்கு வந்துருது. ஓகே. எதுக்கு உனக்கு ஒரு மூட்டை பிரியாணி அரிசின்னு கேக்குறேன்? வச்சு சமைச்சு சாப்பிட போறேன். சாப்பிடு. பொங்கல், வடை, சட்னி, சாம்பார் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. முதல்ல இந்த பால் சாப்பிடுங்க. இந்தா. சரசு, ஒரு நிமிஷம் இரு. என்னங்க, நான் போய் சமைக்கணும். இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். புது வீட்டை வச்சு பேசுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு. இல்ல, எல்லாருக்கும் பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். நான் முடிச்சிட்டு வந்துடுறேங்க. ஒரு நிமிஷம் இருன்னு சொல்றேன்ல, ஏன் அவசரப்படுற? சரி. அம்மா, இந்த கவரை உங்க கையால் எடுங்க. அதை அப்படியே திவ்யா கையில கொடுங்க. அதை அப்படியே ராஜா கையில கொடு. அதை அப்படியே சங்கர் கையில கொடு. என்னமா பயங்கர சஸ்பென்ஸா இருக்கு? குடு சொல்றேன். என்ன இருக்கு இதுல? அதை அப்படியே ரேகா கையில கொடு. பார்க்க கூடாதா? சரி இந்தாங்க. என்ன ஓவர் பில்டப்பா இருக்கு? அதை அப்படியே என் கையில கொடு. ஏமாமா இருங்க, உங்க பக்கத்துல தானே இருந்தது, நீங்களே எடுத்துக்க வேண்டியது தானே? இப்ப எதுக்கு ஊரை சுத்தி கொண்டு வந்துட்டு இருக்கீங்க? இரு, ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, சொல்றேன். அதை அப்படியே என் கையில கொடு. இப்ப இந்த கவர் அம்மா கையில தொட்டு எல்லார் கையிலயும் ஆசீர்வாதம் வாங்கி இப்ப என் கைக்கு வந்துருச்சு. இதை இப்ப நான் சரசு கையில கொடுக்க போறேன். ஐயோ, இதை உன் தங்கச்சி கிட்ட கொடுத்துரு. குடு சொல்றேன். கடைசியில எனக்கு தானா? மாமா, இதுல என்ன இருக்கு? கேஷா, பிளாங்க் செக்கா, இல்ல கிஃப்ட் வவுச்சர் ஏதாவது வச்சிருக்கீங்களா? கையில தானே கவர் இருக்கு, பிரிச்சு பாரு. ஏன் சொல்லாத? என்னவா? ஹை, பசங்க போட்டோ. இந்த வீட்டுல பேசுற முதல் நல்ல விஷயம் உன் கல்யாண விஷயமா தான் இருக்கணும். இந்த வீட்டுல நடக்க போற முதல் நல்ல காரியமும் உன் கல்யாணமா தான் இருக்கணும். இது என்னோட ஆசை. இதுக்கு நீங்க எல்லாரும் ஆதரவு தெரிவிக்கணும். ரொம்ப நல்ல காரியம்ப்பா. மச்சான், சரியான முடிவு தான், போங்க. ஆமாண்ணே, நானே உங்ககிட்ட இதை பத்தி பேசணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். மாமா, நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. இந்த வீட்டுக்கு மூத்தவர், பொறுப்பானவர் எல்லாமே நீங்க தான் மாமா. என்ன சரசு, நீ ஒண்ணுமே சொல்ல?
என்ன என்னண்ணே என்னாச்சு? அண்ணி ஏன் அழுதுட்டே போறாங்க? அது ஒருவேளை ஆனந்த கண்ணீரா கூட இருக்கலாம். அது எதுக்கு பெருசு பண்ணிட்டு அதை விடுங்க. ஓ காயத்ரி, நீ சொல்லு, என்ன உன்னோட அபிப்பிராயம்? என்ன மாமா சொல்றது? திடீர்னு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டீங்க. இப்ப என் கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? என்னம்மா, நீ என்ன சின்ன பொண்ணா? உனக்கும் கல்யாண வயசு ஆகுது இல்ல? சரி சரி, நானே கேட்கறதுக்குள்ள நீங்களே பேச்ச ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால தப்பிச்சிட்டீங்க. இல்லன்னா நாளைக்கே நான் ஓடி போயிருப்பேன். எங்க ஓடுவ? பீச்சுக்கு ஜாகிங்க்கு ஓடி போயிருப்பேன்னு சொன்னேன். வாய் காது வரைக்கும் கிழியுது. உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை பாக்குறது? யாராவது டெய்லர் மாப்பிள்ளையா பாத்துருவோம் அத்தை. அப்பதான் வாய் தைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, என்னைய கலாட்டா பண்றீங்களா? நீ மட்டும் ஏன் புருஷனை கலாய்ச்சல, இப்ப நான் உன்னை கலாய்ச்சேன். சரி சரி, எந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு முதல்ல பாருங்க. இல்ல இப்ப இல்ல, தனியா போய் நான் ரூம்ல செலக்ட் பண்ணிக்கிறேன். சரி, நீ பொறுமையா பார்த்து உன் முடிவை சொல்லு. சரிண்ணே, டைம் ஆகுது, நாங்க கிளம்பட்டுமா? ஏன் அதுக்குள்ள? இருமா, டிஃபன் ரெடி பண்றா, சாப்பிட்டு போமா. இல்லம்மா, வேலைக்கு டைம் ஆகுது, அப்புறம் ரொம்ப லேட் ஆயிடும். அவரும் கடைக்கு போகணும்ல. ஆமா, கடைக்கு போகணும். சரி, அப்புறம் வர மச்சான். வரம்பா, வாங்கண்ணே. வரம்மா. போட்டோ நல்லா பார்த்து சொல்லுமா. சரிண்ணே. வரத்த. வரேன் அண்ணா. வரேன் நீ. வா திவ்யா. நான் போயிட்டு வரேம்மா. உட்காருங்க. சரிப்பா, நான் போய் சரசுக்கு ஒத்தாசையா இருக்கேன். உட்காருங்க. ஏன் திவ்யா, இப்போ ஏன் அவசரமா கிளம்புறோம்? அக்கா செய்யற பொங்கல் சூப்பரா இருக்கும் தெரியுமா? ஆமா, ஒரு இலையும் ஒரு கரண்டி சோறும் கிடைச்சா போதுமே. நீங்களும் வாழ வந்த சித்தப்பாவும் எங்க வேணாலும் டேரா போட்டுருவீங்கல்ல. அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ உண்மையை சொல்லு. சுப்பு மச்சான் வீட்டுக்கு பால் காய்ச்சதான் என்ன இவ்வளவு தூரம் கூப்பிட்டு வந்தியா? இல்ல, நினைச்சேன். நான் டிராமா பண்றேன்னு சொல்லிட்டு இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான். போலாமா? எங்க போறோம்? வக்கீல பார்த்து டிவோர்ஸ் அப்ளை பண்றதுக்கு. ஐயோ, நான் முன்னாடியே சொன்னா இப்படி தெரிச்சு ஓடிடுவீங்கன்னு தெரிஞ்சுதான் எதுவுமே சொல்லாம இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கேன். வாங்க போலாம். விதி வலியது, அது என்ன பண்ணுது பாப்போம். தெரியாம தான் கேட்குறேன். 2 பேரும் என்ன விளையாடுறீங்களா? முதல்ல ஒரு தடவை டைவர்ஸ்னு வந்தீங்க, கோர்ட்டில் கேஸ் எல்லாம் நடந்தது. நீதிபதி அம்மா என்ன சொன்னாங்க? 6 மாதம் டைம் கொடுத்தாங்க. 2 பேரும் மனம் விட்டு பேசிக்கணும், கவுன்சிலிங் எல்லாம் போகணும்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா பிரிஞ்சிருந்தவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டீங்க. அப்புறம் கோர்ட்டில் கேஸ் வந்தப்போ நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நீங்கள் என்ன மேடம் சொன்னீங்க? நாங்கள் 2 பேரும் பிரச்சனையை சுமூகமாக பேசி தீர்த்துக்கிட்டோம், நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம், நாங்கள் பிரியல, கேஸை வாபஸ் வாங்குன்னு சொல்லல? ஆமா சார், அது வந்து. பேசாதீங்க சார். நீங்க இப்ப திடீர்னு வந்து மறுபடியும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுனா என்ன சார் இது? இல்ல சார், நான் என்ன சொல்ல வரேன்னா. நீங்க பேசாதீங்க மேடம். போன தடவை நீங்க டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணப்போ நீங்க தனி ஆளு, ஆனா இப்ப நீங்க கன்சீவா வேற இருக்கீங்க. அப்போ நடுவுல கொஞ்ச நாள் நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்ததா தானே அர்த்தம்? சார், ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. டைவர்ஸ் கேட்டது இவதான், நான் இல்லை. அப்போ நீங்க இப்பவும் டைவர்ஸ் கொடுக்கறதுக்காக வரல? இல்லை சார். உங்களுக்கு இதுல விருப்பம் இல்லையா? இல்லை சார், இவதான் கட்டாயப்படுத்தி. இத கேட்டாலே நீதிபதி ரொம்ப கடுப்பாயிருவாரே. தயவு செஞ்சு இந்த கேஸை நான் எடுத்துக்கல. நீங்க வேற ஏதாவது லாயரை பாருங்க, கிளம்புங்க. சார் சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். நீங்க கிளம்புங்க மேடம், எனக்கு நிறைய வேலை இருக்கு. புரியலையா? நீங்க கிளம்புங்கன்னு சொன்னேன். கோர்ட்டு கேஸ் மனித உரிமை எல்லாமே உங்களுக்கு கிண்டலா இருக்க இல்ல கிள்ளுக்கறியா தெரியுதா? நீங்களே போய் ஜட்ஜு கிட்ட திட்டு வாங்கிங்க, நம்மளால முடியாது. கிளம்புங்க கிளம்புங்க மேடம்.
பச்சை துரோகி, இங்க வந்து என்ன போட்டு கொடுக்குறியா? என்னது? நானா போட்டு கொடுக்குறேனா? எனக்கு இந்த அசிங்கம் அவமானலாம் தேவையா? நான் தான் அப்பவே சொன்னேன் இந்த வக்கீல்கிட்டலாம் வரமாட்டேன்னு. நீ தான் வலுக்கட்டாயமா விவாகரத்துக்கு அப்ளை பண்ண கூப்பிட்டு வந்த. இந்த வக்கீல் இல்லைன்னா ஊர்ல வேற வக்கீலே இல்லையா? முதல்ல வாங்க வேற வக்கீல் கிட்ட போலாம். இங்க பாரு, இந்த ஊர்ல நீ எந்த வக்கீல்கிட்ட போனாலும் இதுதான் என் முடிவு. இது பாருங்க, ஒழுங்கு மரியாதையை வம்பு பண்ணாம என் வாழ்க்கையை விட்டு போயிடுங்க. எனக்கு டைவோர்ஸ் வேணும். எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். இது ரெண்டுமே எனக்கு உடனே நடக்கணும். இங்க பார், இத்தனை நாள் நானும் பொறுமையா இருந்தேன். ஆனா உன் அராஜகம் எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு. அதனால இப்ப நானும் என் முடிவை வெளிப்படையா சொல்றேன். எனக்கு இந்த குழந்தை வேணும். கிடைக்காது. எப்படி கிடைக்காது? ஏன் கிடைக்காது? கிடைக்காதுன்னா கிடைக்காது. இது பாரு, நீ என்னதான் கத்துனாலும் கதறினாலும் இந்த குழந்தை உனக்கு கிடைக்காது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. ஏய், இது ஏன் குழந்தைடி? இது ஏன் குழந்தை? ஏன் குழந்தை? ஏன் குழந்தை? ஏன் குழந்தைன்னு சொல்றல? சரி, நம்ம குழந்தை இல்ல, இது ஏன் குழந்தை. திவ்யா, நான் உன் புருஷன், அப்ப ஏன் குழந்தை தானே? இத பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. என் கூட வக்கீல் கிட்ட வாங்க. எனக்கு டிவோர்ஸ் வேணும். இங்க பார், முடிவா சொல்றேன். இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். நான் உனக்கு டைவர்ஸ் தரேன். அப்படி வாங்க வழிக்கு. ஆனா இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன? உன் வயித்துல இருக்கிற என் குழந்தைய பெத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ கேட்ட டைவர்ஸ நான் கொடுக்குறேன். என்ன விளையாடுறியா? முடியாது. உனக்கு இந்த குழந்தை கிடைக்காது. உன்னோட கொடுமை தாங்க முடியாம தான் உன்கிட்ட இருந்து விலகணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தா அரக்கன் கையில ஒரு குழந்தைய கொடுக்க சொல்றியா? முடியாது. இந்த பார், குழந்தைய பெத்து கொடுத்துட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டே இரு. முடியாது. எனக்கு டைவர்ஸ் வேணும். திவ்யா, கத்தாத. இத பாரு, குழந்தைய பெத்துக்கலாமா வேண்டாமாங்கிற முழு உரிமையும் எனக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த உரிமையில தகப்பன்னு எனக்கு பங்கு இருக்கு. தகப்பனுக்கும் பங்கு இருக்கும். ஆனா பொண்டாட்டியோட அனுமதி இல்லாம இஷ்டம் இல்லாம அவளை தொடர்றது கற்பழிப்புக்கு சமானம். அது சட்டத்திலே இருக்கு. அத பண்ண உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. இது ஏன் குழந்தை, ஏன் உடம்புல, ஏன் ரத்தத்துல, ஏன் கருவுல உருவாகிறது. இது எனக்கு வேணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்கிற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. நான் எப்பவும் முடிவு பண்ணிட்டேன், இந்த குழந்தைய நான் கலைச்சிடணும்னு. இங்க பாரு, இந்த பிரச்சனை இது வரைக்கும் கௌரவமா டீசெண்டா நமக்குள்ள மட்டும்தான் இருந்துச்சு. இனிமேல் கலைக்க போறேன்னு மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருந்த இந்த விஷயத்தை நான் பெருசாக்கிடுவேன். உங்க வீட்டுக்கு சொல்வேன், எங்க வீட்டுக்கு சொல்வேன், இந்த ஊருக்கே சொல்வேன் நீ குழந்தை கலைக்க போறேன்னு. அட பாவி, இவ்வளவு நேரம் நல்ல வாய்க்கிலேயே பேசினால இது ஏன் குழந்தை, ஏன் ரத்தம்னு. ஏன் இதையே உங்க அம்மா கிட்ட தைரியமா சொல்ல வேண்டியதானே? சந்தோஷப்படுறாங்களா இல்ல என்ன பண்றாங்கன்னு உனக்கே புரியும். என்ன பிளாக்மெயில் பண்றியா? இல்ல இந்த உண்மையெல்லாம் சொல்லி எங்க அம்மாவை சாகடிக்க பாக்குறியா? எங்க அம்மா உயிரை வச்சு விளையாடுறியா நீ? உங்க அம்மாவோட உயிரோட விளையாடுறன்னு இவ்வளவு பதட்டப்படுறியே. உன் வயித்துல வளர்றது என் குழந்தை, அதுவும் ஒரு உயிர் தானே. அதை கலைக்கிறேன் கலைக்கிறேன்னு 1000 தானே சொல்லிக்கிட்டு இருக்க. என் புள்ளியோட உயிர்ல மட்டும் நீ விளையாடலாமா? அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? அதுக்கு இப்பதான் கையை காலு மூளை இதெல்லாம் வளர நேரம். அந்த மூளைக்கு கேட்கிற முதல் விஷயமே நம்ம அம்மா நம்மளை கலைக்க போறாங்கன்னு தான். இதுதான் நம்ம குழந்தைக்கு கொடுக்குற முதல் பரிசா? இத பாரு, அப்படி சென்டிமெண்டலா பேசி என்ன மாத்திடணும்னு நினைக்காத. இப்ப முடிவா நீ என்னதான் சொல்ல வர? முதலையே சொன்னதுதான். அப்படின்னா? அப்படின்னா என் குழந்தைய பெத்து மரியாதை என் கையில கொடு. அப்புறம் நீ டைவர்ஸ் வாங்கிட்டு எங்க வேணா போ. என் குழந்தைய நான் பாத்துக்கிறேன். 7 ஜென்மம் ஆனாலும் அது நடக்காது. 7 ஜென்மம் என்ன, இன்னும் 7 மாசம் பொறுத்துக்க, இது நடந்தே தீரும். நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி என் குழந்தைய நீயும் கலைக்க முடியாது, அவனும் கலைய மாட்டான். அவன் இந்திரஜித்தன், பிறந்தே தீருவான். பார்க்கலாமா? பார்க்கலாம் பார்க்கலாம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா. சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனதா கேள்விப்பட்டேன். ஆமா. சந்தோஷம் மேடம். சரி. மேடம்,
அண்ணே எங்க? அதான் சொல்றதுக்குள்ளவே நீங்க ரூமுக்கு போயிட்டீங்க. சார் டைனிங் ஹால்ல இருக்காரு. சரி. சாப்பிடு செல்லம்மா, உனக்காக தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு குலோப் ஜாமுன் சாப்பிடுறது. அடடே, என்ன செல்லம் விக்கிறான் உனக்கு? சாப்பிடும்போது சிரிப்பு காட்டிட்டானா? இந்தா தண்ணி குடி. குடி. அண்ணே, வா கவிதா. என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கேன். எங்க சாப்பிட்டு இருக்க? சாப்பாடு பிரிக்காம அப்படியே இருக்கு. குலாப் ஜாமுன் வேற எங்க? வை. அது உனக்கு இல்ல, எச்சில் பட்டு இருக்கு. நான் உனக்கு வேணா வேற ஆர்டர் பண்ணி வாங்கி தரேன். எங்க நீ சாப்பிட்டு இருக்க? அப்படியே தானே இருக்கு. வேற வாங்கி தரேன் சொல்றல. சரி விடு. ஆமா, என்ன விஷயம் திடீர்னு ஆபீஸ்க்கு வந்திருக்க? டாக்டர் மித்ரன் உன்னை பார்க்கணும்னு சொல்லி வர சொன்னாரு. அதை சொல்லிட்டு போதான் வந்தேன். போன்லயே சொல்லிருக்கலாம்ல. என்னது? நான் நார்மலா தான் இருக்கேன். நான் நார்மலா தான் இருக்கேன்னு சொன்னா நீயும் அந்த டாக்டரும் ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? நான் நார்மலா இருக்கேன். நான் நார்மலா தான் இருக்கேன். நீ ஒன்றும் தப்பா எடுத்துக்கா செல்லம். ஸ்டூபிட் சிஸ்டர், நான்சென்ஸ் அண்ட் நியூசன்ஸ். ஒரு நிமிஷம். அவளுக்கு உடம்பு வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரல. நீ உட்காரு. நீ சாப்பிடு. 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 காளிதா இங்க வராளே. ஐயோ, என்ன பிரச்சனை பண்ண போறாளோ? வா திவ்யா. வீட்டுக்கு வா, சண்டை போடணும். ஏய் அக்கா வெயில வந்திருக்குல்ல, வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற. போய் நல்லா ஜில்லுன்னு ஜிகிருதனை வாங்கிக்கிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு சீக்கிரம் வந்துரு. டேய் என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிற? 1/2 மணி நேரம் கழிச்சு சீக்கிரம் வந்துருன்னு சொன்னேன். சரிங்க. அட போடா. ஏய் என்ன பிரச்சனை உனக்கு? தொழில் பண்ண இடத்துல வந்து தொல்லை கொடுத்துட்டு இருக்க. வீட்டுக்கு வா, சண்டை போடணும்.